அவங்க உங்களுக்குள்ளதை நான் எடுத்து தரேன். இந்தாங்க பாட்டி, இந்த மாசம் சம்பளம். 1 2 3 4 5. என்னம்மா 500 ரூபா தான் இருக்கு? நீங்க கேட்டதெல்லாம் வாங்கினது போக இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. இந்த மாசம் பூரா இதை வச்சுதான் நான் சமாளிக்கணும். அப்புறம் this is the first and last. இனிமே என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே வாங்கி கொடுப்பேன். ஓகேவா? என்னங்க தாத்தா? ஏய், இது வேணும் அது வேணும்னு கேட்டா மட்டும் பத்தாது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். என்ன முழிக்காத. சுமதி, என்ன நீ கேட்டது? பாட்டி, என்னங்க? ஏமா உனக்கு ஒண்ணும் வாங்கலையா? பரவாயில்லையே தாத்தா, உங்களுக்காவது என்ன பத்தி கொஞ்சம் கவலை இருக்கே. தேங்க்ஸ். இன்னைக்கு என்னோட பர்த்டே. காலையில இருந்து யாராவது என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது என் தப்புதான். இட்ஸ் ஓகே. வெட்டு வெட்டு வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சுந்தரி. ஹாப்பி பர்த்டே. டேய், ஓடுங்க. ஐயோ, 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 யாரா நீங்க? ஏன்டா இந்த அக்கிரமம் பண்றீங்க? டேய், நீங்க யாரடா? ஏய் ஜவாடி, என்னடி இது? ஏண்டி என் வீட்டுல இருந்துட்டு எனக்கே வக்கீல் நோட்டீஸ் சொல்றியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. உங்க அம்மாவே நிழலுக்கு ஒதுங்கினவ, நீங்க என்ன இந்த வீட்டை சொந்தம் கொண்டாட பாக்குறீங்களா? என்னது நிழலுக்கு ஒதுங்கினவங்களா? எங்க அம்மாவா? நான் கழுகி போயிடும் பாரு. கடைசி வரைக்கும் ஒருத்தன் கூடவே வாழ்ந்த பத்தினி அவங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் தான் இந்த வீடு. அதை யாருக்கும் கொடுக்க நான் தயாரா இல்ல. மரியாதை வெளியில போ. ஏய், யார்கிட்ட வெளியில போ சொல்ற? டேய், நீ எந்த அப்பனுக்கு பிறந்தியோ அதே அப்பனுக்கு தான் நாங்களும் பிறந்தோம். நீ கோழத்தனமா ஆள் வச்சு மிரட்டுறங்கிறதுக்காக பயந்து ஓடினா அப்புறம் நீ சொல்ற மாதிரிதான் எங்க அம்மா நிழலுக்கு ஒதுங்கினவங்க ஆயிடுவாங்க. இன்னும் 1 வாரம் டைம் தரேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த வீட்லயே எல்லாரும் சமாதி கட்டிடுவோம். ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுற? நாங்கெல்லாம் இந்த வீட்டுல தான் பிறந்தோம். செத்தால இந்த வீட்லயே செத்து போறோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. போடா. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குடி. நீயா நானா பாத்தலாண்டி. என்கிட்ட சேலஞ்ச் பண்ற வர்றேன்டி. நான் எதுக்காக வெளில போனோம்? கோர்ட் எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்திருக்கல, அப்புறம் எதுக்காக என்ன 3 மாசத்துல வெளில அனுப்புறீங்க? இன்னும் நான் 3 மாசம் இங்கே இருப்பேன். நான் வெளில போக மாட்டேன். என்ன தொட்டிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் சார். வெளியே போக நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் அனுப்புங்க சார். நான் இங்கே இருந்துறேன், என்ன விட்டுருங்க சார்.
நான் சொல்றது கேளுங்க. ஐயோ இத கேட்க சட்டம் இல்லையா, வேற போலீஸ் இல்லையா? ஏய் என்ன வெளிய அனுப்பிச்சிங்க, நான் கொலை பண்ணிட்டாது உள்ள வருவேன்டா. டேய் ஹலோ, ஆட்டோ வரும், ஆனா மீட்டருக்கு மேல 5 ரூபா கூட வேணும்ப்பா. எது தர முடியாதா? அட அறிவு கெட்டவனே, ஆட்டோ மீட்டரை விட செல்லி மீட்டர் ஸ்பீடா ஓடுதுடா. முடியுமா முடியாதா? முதல்ல போன கட் பண்ற நாயா. ஏய் ஆட்டோ, இந்த வந்துட்டப்பா. சார் சார் கூப்பிட்டீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடலையே. ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோ வராது, நான் தான் வருவேன். அப்போ உன் பேர் ஆட்டோவா? சார் நீங்க தப்பாவே பேசுறீங்க சார். பரதேசி பண்ணாட குரங்கு மூஞ்சா பாரு, சோரி நாய் மாதிரி. யோ, யார நாய்ங்கிற? அப்படின்னு நான் உன்னை திட்டினா? அப்ப இவ்வளவு என்ன திட்டலையா? அப்ப நான் தப்பா உன்னை பேசுன்னு எப்படி சொன்னேன்? சாரி தலைவா. ஏய். நான் உனக்கு தலைவனா? நான் உனக்கு தலைவனா? அப்ப நீ எனக்கு தொண்டை. நான் தீ குளிக்க சொன்ன, நீ குடும்பத்தோட வந்து தீ குளிப்பியா? எது குடும்பத்தோட டீ குடிக்கவா? என்னமோ டீ குடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. போப்பா. ஏய் ஏய், ஏய், ஏய். மவனே. ஏய், என்ன என்ன? ஏய் ஓட்டனா நீ இங்கேயே இப்பவே என் முன்னாடி தீ குளிக்கிற. யோ, டீ குடிச்சா உசுறு போயிருப்பியா? ஓ உசுறு போனா செத்து போயிருவல்ல. அப்ப நீ தீ குளிக்க வேண்டாம். ஒரு பீடி இருந்தா கூட. பீடியெல்லாம் இல்ல. அப்ப நான் ஆட்டோல வரமாட்டேன். காலையில இருந்து ஒரு கிராய்க்கு கூட வரல. செல்லுலார் பில்லு வேற மேல மேல ஏறிட்டு போகுது. காக்கா பிடிச்சு சவாரி பிடிக்கலாம் பார்த்தா ரொம்ப மக்கள் பண்றானே. சரி ஒரு பீடி தானே கொடுப்பான். அம்மா நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டை நான் பிடிச்சி தந்துறேன். ஆஹா, சாரி சார், ஸ்கூட்டர்ல பிரேக் சரியில்லை. எதுக்குமா சாரி? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்றது. என்ன பிரேக் அடிச்சீங்க? சூப்பர் பிரேக். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்தமே ஒரு வீடு, ஆமா. அது சூப்பரா இருந்துச்சு சார். சரிங்க. 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அந்த வீட்டை எப்படியாவது முடிச்சிருங்க சார். 1500 அதை கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துறேன் சரி, சார். நீங்க கொடுத்துருவீங்க. உங்களை எங்க இந்த பாக்குறது? நாய்களா? அது அங்கதானுங்க. அதானே நம்ம ஆபீஸ். ஊபி என்ன ஊபி குஜராத் தான். அது டீ கடையாவுல இருக்கு. அதைத்தானே ஆபீஸ் சொன்னேன். அங்கதான் ஓசல் டீ ஓ கொடுப்போம். அப்படியா சார், கொஞ்சம் இறங்கிறீங்களா? நான் போகணும். ஓ நான் இன்னும் இறங்கவே இல்லையா? சாரிங்கம்மா. வண்டியில் ஏறினதுல இருந்து மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் 2 வீடு பாத்துருக்கலாம். யோ, உனக்கு எனக்கு பந்தயம். நீனே சொல்றது கண்டிப்பா சொல்றேன். மூடியா, நான் சொல்றேன். அரசியலை பத்தி நீ என்ன பேசு? எந்திரியா, போயா. அது எப்படி அப்படி? ஏன் அப்பாவை போட்டு அடிக்கிறீங்க? அவன் அப்பாவே இருக்கு, அதனாலதான் அடிச்சிருக்கேன். என்ன டேய், பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில சக்கரை அரிசி எல்லாம் போட்டு 5 மாசம் ஆச்சு. ஆனா கலர் கலரா கார்டு மட்டும் கொடுத்துருக்கா. தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் வீட்டுக்கு அரிசி வந்ததா வரலையான்னு தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டேட் அரசியலை பத்தி நீ பேசிட்டு இருப்ப. நல்ல வேலை காது கிஞ்சிட்டு இருந்து காப்பாத்திட்டேன். யோ, முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடியா. ஆனா என்ன நீங்க காலங்கத்துல கஸ்டமர் அடிச்சு துடிச்சிட்டு பெஞ்ச உள்ள தூக்கி போன வியாபாரம் கட்டுறதா? என்னடா வியாபாரங்கடா? டேய், சரணபாபா ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. உட்காந்து அவருக்கு வெளியில பெஞ்சு போட்டுக்கணா? இல்ல. அப்புறம் இந்த சாகரன் டீ வெளியில நின்று குடிக்க மாட்டானா? தொழில் ரகசியம். டேய், முதல்ல பெஞ்சு எடுத்து உள்ள போடுறா. டீ கடையில செலவுலயும் வெளியில பெஞ்சு போடுறது நிறுத்துக்கடா. அப்பதான் இந்த வெட்டி ஆபீஸுக்கு தொல்லை அடங்கும். வேலைக்கு போவானுங்க, இல்லன்னா ஏன் வேலை கிடைக்கலன்னா யோசிப்பானுங்க. மூர்த்தி என்ன பாரு. சந்தேகமே வேணாம், மூர்த்தியே தான். ஐயோ, இந்த ராகுகால 6 மாசம் கழிச்சல வரணும். முந்திய வந்து நிக்கிறேன். டேய், நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கேட்டானா காட்டி கொடுத்துறாதீடா. இரு நீ அந்த பழைய பாக்கி 30 ரூபா கொடுக்கறத பொறுத்தா நான் மூர்த்திட்ட சொல்றேன்னு சொல்லாத. வீக் பாயிண்ட் பார்த்து அடிக்கிற பாத்தியா? இல்லன்னா உங்கள்ட்ட வாங்க முடியாதுல்லப்பா. மூர்த்தி என்ன மாம்ஸ் நம்மள பார்த்து ஒளிரா? இறாம நான் வச்சுக்கிறேன். யாரா மாட முடிக்கிறேன் போடா. ஏய் வண்ண இறங்குடா. ஏப்பா, நான் எங்கப்பா இருக்கேன்? எங்க கொண்டாந்து விட்டுருக்க? அதெல்லாம் பொறுமையா சுத்தி பாரு, தெரியும். மீட்டர் எவ்வளவு பாரு. 60 ரூபா 80 காசு. தூக்கத்துக்கு தூக்கம், வருமானத்துக்கு வருமானம். ஐயோ, 60 ரூபா 80 காசு ஆகுதுப்பா. வெரி குட் வெரி குட். ஓட்டிட்டு வந்ததுக்கு 80 பைசா கழிச்சுக்க. 60 ரூபாய் கொடு. அதாவது தம்பி, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கேட்பான். அம்மா அம்மா, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கொடுப்பான். அதானே நியாயம். இப்ப நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க என்கிட்ட, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணணும்? என்ன 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 பண்ணணும்? என்ன நான் ஒண்ணும் பண்ற மாதிரில போ. புரியலையா? இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன் பாரு. இந்த சீட்ல உட்கார்ந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு பாப்பா. என்ன செய்யற? காசு எடு. காசை என்ன காசு? ஏன் ஆட்டோப்பா போ. ஏய் வேணா, உன் ஆட்டோ வருதா? படுக்க வச்சு ஓட்டுனது யாரு? நான் கேனேனா? என்ன அடிக்க வர நீ? என்ன காசு வேணும் அவ்வளவுதானே? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அடிச்சு புடுங்குறாங்க. என் புத்திய செருப்பால அடிச்சு. செருப்புல ஷூதா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 80 காசை கட் பண்ண கூடாது. 60 80 கரெக்டா குடுக்குற. ஐயோ ஐயோ, இந்தப்பா புடி போ. ஆளை விடு போ. இன்னும் 20 காசு. ஐயோ 20 பைசா பெண்ணியே, அப்புறம் வாங்கி போ. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுன்னு தெரியாது. இப்ப எனக்கு 20 காசு வேணும். ஐயா, 2 கண்ணும் தெரியாத கபோதிங்கய்யா. ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. அம்மா
யார் என்ற காசு எடுத்து திருட்ட நாய போடுற காசை டேய், உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அத நான் சொல்லணும்டா. ஏய் ஏய் பாத்தியாப்பா ஏண்டா அண்ணன் முன்னால அடிக்கிறியே அவர் கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமாடா ஏய், சும்மா இருடா. இந்த 10 ரூபா நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, நல்லா சாப்பிட்டு 4 சாப்பிட்டு. அட பாவிகளா 20 பிசாக்கு என்ன நம்ப மாட்டேன்டா அவன் 10 ரூபா போற நீ ஏய் அது எனக்கு உனக்கு இருக்க டீலிங். 20 காசு கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா எம்ஜிஆர் தொப்பி? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது ஏய். முடிந்த பின்னர். ஏய், 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 ஏய். முடிக்க முடியுதா உன்னைய இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீங்க என்ன கண்டு விட்ட நீ? ஏய் அடிச்சு முடிச்சாச்சு போய் அப்படியா? குழம்ப பாரு வந்துட்டான் அப்பாடா இப்பதாப்பா மனசு திருப்தியா இருக்கு இந்த வீடு அவன்கிட்ட வர மாட்டேங்குது ஏன் ஆ? வரும் வரட்டும் போடா நடிகா என்னங்கடா கடை நடத்துறீங்க? உட்காந்து டீ குடிக்க ஒரு பெஞ்ச் இல்லாம ஏன் பெஞ்ச போட்டன்னு ஒருத்தன் அடிக்கிறான், ஏன் பெஞ்ச போடலன்னு ஒருத்தன் அடிக்கிறான். அம்மா ஏமா இந்த நாயிலுக்கு நடுவில் என்ன பெத்த? ஏய் உங்க அப்பனோட என்டர்டெயின்மெண்ட் பத்தி இங்க பேசாத. ஆமா மணி மாமா இல்ல? அந்த நாய் இங்க வராது. அந்த நாய் எனக்கு 30 ரூபாய் கடன் கொடுக்கணும். அது எப்படி வரும்? அம்மா மாமன நாயின்னு சொல்றியா? அந்த நாயை நீயே தேடுற. ஒண்ணுல வர வழியில ஒருத்த 10,000 ரூபாய் கொடுத்தான், மாமன் கையில கொடுத்துறான்னு. அத குடுக்க தேன இவ்வளவு அப்பா. கேள்வி கேக்குற? மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா 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 மாப்ளே மாப்ளே மாமா மாமா ஐயோ மாப்ளே. சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிருந்தானுங்க, அவனுங்களை கடையை விட்டு தொடுத்துட்டு வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 பேரும் சாவு குத்து குத்துறீங்க. நான் செட்டாடா போயிட்டேன். டேய் வாய மூடுற, ஒளிஞ்சுக்கிற மாப்பிள்ளை கிட்ட சொல்லாதீனா வார்த்தைக்கு வார்த்தை நாய்க்கிறே நீ. ஜாடிபுரம் தள்ளி விட்டுருவேன் போட்டா. ஏய் மாம்ஸ் என்ன பத்துன்னு உள்ள ஒளிஞ்ச. ஐயா உன்னை பார்த்து நேருக்கு போகுங்க. இந்த 10,000 போடு. அவன் 30 ரூபாய் கேட்பேன், எனக்கு கொடுத்துடலாமா? கடை நன்மை குறிக்கும். அது என்ன மாமா கடன் அன்பை முறிக்கும்? நீங்க தான் அவனுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதானே? மாப்பிள்ள என்னைக்கு ஒருத்தன் கிட்ட கடை வாங்குவோம் அப்பவே அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுல முடிவோட தானே வாங்குறான். இப்ப 30 ரூபாய் கொடுத்தனா லாஸ்ட் தானே, அன்பு கிடையாதா? 10,000 கொடு. ச்சே உனக்கு கேவலமா இல்ல? என்ன கேவலம்? 6 மாசம் ஜெயில இருந்து அதை விட கேவலமா? 10,000 கொடு மாப்பிள்ள. நோ 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 குட் பிஹேவியர். 3 மாசத்துல வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கைதுக்கே காண்டக்ட் சர்டிபிகேட்டா? 10,000 கொடு மாப்பிள்ள. அதெல்லாம் விடியா, இத பத்திரமா பிடி. இதுல 1000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? ஜெயில நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளார 1000 ரூபாய்ல வாடகை வீடும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீ எனக்கு வீட பிடிக்கிற என்ன? ஐயோ நான் வாங்கலப்பா. ஐயா நான் கொடுத்துட்டேன். நான் வாங்கலப்பா. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட அட, நீ கொடுத்துட்டேன். யாரு எனக்கு தெரியாதுப்பா. சாயங்காலம் வீட பிடிக்கிற. நான் இல்ல, வாங்கல. உதப்பேன். எவ்வளவு படம் டேய் எங்கடா பணத்தை எடுத்து போற? டேய் குறா. கிஸ்கு நகடி. இது கவர்மெண்ட் பணம், நான் கண்டெடுத்த பணம். கொடுக்க மாட்டேனே. அடி செருப்பா. டேய் பணத்தை குறா. டேய் கிருஷ்ணன் நில்றா நாயே. ஐயோ அதுவும் போச்சு. அரே டேய் நில்றா. விடப்பா என்ன? ஏய், விடு, விடு. விடுடா, நான் எப்படிடா பிடிக்கிறேன்? ஏய், விடப்பா. ஏய், அடி என் மேல படுது. ஏய், விடுடா. ஏய், விட்டுறான்ல. டேய். ஏய், விடு. ஏய், மறுபடியும் அடி என் மேல படுது. இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு. ஏய், மரியாதை நோடுறா. விட முடியாது. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? பண்றேன் பார்ப்ப.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.